ஹலோ வியூவர்ஸ், இப்போல்லாம் நியூ பார்ன் பேபி ஃபோட்டோஷூட்னு சொன்னாவே 10,000 பேக்கேஜில் ஆரம்பித்து 20-25 போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி எங்கள் பேபி ஃபோட்டோஷூட்டை வெறும் 4,500க்கு மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிறந்து 25 நாளான குழந்தை. ஃபோட்டோஷாட்டுக்கு முன்னாடியே குழந்தை எப்போ தூங்குது எப்போ முழிக்குதுன்றதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு டைரிஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காஸ்டியூம் ஸ்ட்ரெச்சபிள் wrap. இது 450 ருபீஸ்க்கு ஆன்லைனில் வாங்கினது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணுறது ஈஸி தான், நம்ம ஹேண்டியாக ஈஸியாக பண்ணிடலாம். எந்த பின்னு எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணிடலாம். இது குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது குழந்தையும் அமைதியாக தூங்கிடும். ஸோ இந்த மெயின் தீம் பிங்க் கலரில் wrap பண்ணுறதுனால இதுக்கு டார்க் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்க ஒரு டார்க் கலர் பர்பிள் ஷாலே நாங்கள் யூஸ் பண்ணோம். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் இது வீட்டில் யூஸ்வலாக நாங்கள் வச்சிட்ருக்கிற ஐட்டம் தான். ஸோ காஸ்டியூம்லாம் எங்களோடதுன்றனால ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஒரு 2,500 மாதிரி பேக்கேஜ் நாங்கள் பேசினோம். அந்த 2,500 கூட நான் வேறு ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதனால் நெட்டை பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டுக்கு என்னோடய ஒர்த்து ஒரு 2,000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபோட்டோகிராஃபருக்கு நான் அலோகேட் பண்ணுது. இப்போ மல்டிபிள் ஷாட் நிறையா எடுத்துகிட்டு இந்த ஷார்ட்டை பெஸ்ட் ஷார்ட்டாக செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த காஸ்டியூம் குழந்தைய கூடையில் படுக்க வைக்கிற மாதிரி. இது வீட்டில் இருக்கிற ஒரு ஷைனிங்கான சாரீ தான். இதில் குழந்தைய படுக்க வச்சு இன்னும் சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சுட்டு ஒரு நார்மலான வீட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு நாங்கள் எடுத்த ஃபோட்டோ ஷாட்ஸு. ஓகே, மல்டிபிள் ஃபோட்டோ ஷாட்ஸ் எடுத்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் 200 ஷாட் கிட்ட எடுத்தோம் இந்த ஒட்டுமொத்த ஃபோட்டோ ஷூட்டில். அடுத்த காஸ்டியூமும் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த அதே பிங்க் wrap தான். இப்போ அந்த பேஸ்கெட்டில் படுக்க வச்ச மாதிரி. இந்த பேஸ்கெட் எந்த கிராஃப்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நாங்கள் இதை 350 ருபீஸ்க்குன்னு பார்த்தோம். வீட்டில் இருக்கிற நார்மலான கிளாத்ஸ் அப்புறமா மற்ற டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சு இதுலேயும் நாங்கள் நிறைய மல்டிபிள் ஷாட் எடுத்தோம். அதில் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெஸ்ட்டான ஷாட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். குழந்தை அமைதியாக இருக்கும்போதே வேறு ஆங்கிளில் நிறையா ஃபோட்டோ ஷாட் எடுத்துகிட்டு இதுதான் நாங்கள் பெஸ்ட் ஷாட்டாக சூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் க்ரோச்செட் ஐட்டத்துக்கு உண்டான அந்த ஊசி அப்புறமா அந்த நூல் கண்டு எல்லாமே. இது மொத்தம் நாங்கள் 2,000 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் நாங்கள் ரெடி பண்ண மெட்டீரியலுக்கு 1000 ரூபாய்க்கு உண்டான மெட்டீரியல் தான் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த காஸ்டியூம் மெர்மைட் தீமு. ஸோ ப்ரெக்னென்சி அப்போவே குழந்தையோட அம்மா பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிக்னிக் செட்டுக்கு தேவையான ஹெட் பேண்டு அப்புறமா ஃப்ளவர்ஸு இதெல்லாம் ஒரு செட்டு இன்னொரு செட்டுக்கு கழட்டி கூட மாற்றிக்கலாம். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து அந்த காஸ்டியூமை வச்சு ஃபோட்டோஷூட்டு. ஒவ்வொரு காஸ்டியூம் மாத்திரப்பையும் குழந்தைய சமாதானப்படுத்தி ஃபீட் படுத்தி கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து தான் பண்ணணும். இல்லைனா குழந்தை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபேஸை வச்சுட்டு நம்ம கரெக்டான போஸ் கொடுக்காது. ஸோ இப்போ மல்டிபிள் ஷாட் எடுத்தோம். இவ்வளோ ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து பெஸ்ட் ஷாட்டாக இந்த ஷாட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய பெஸ்ட் ஷாட்டும் இதே தீமில் எடுத்தோம். அடுத்ததான் ஏஞ்சல் தீமு. இப்போ பார்க்குற இந்த விங்ஸ் ஒரு 250க்கு நாங்கள் ஆன்லைனில் வாங்கினது. ஆக்சுவலாக கிராஃப்ட் ஸ்டோரில் வாங்கி நாமளே பண்ணியிருந்தால் இதோட சீப்பாக கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோ ஷாட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே பிளான் பண்ணதுனால நாங்கள் வாங்கினோம். அப்புறமா நார்மலாக ஒயிட் கலரில் இந்த டைப்பர் செட்டு ப்ளஸ் இந்த விங்கு. இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு இந்த தான் யூஸ் பண்ணாங்க ஃபோட்டோகிராஃபர். இது ஒரு சிம்பிளான ஃப்ளாஷ் லைட் தான். பட் நம்ம ஷூட்டுக்கு தேவையான லைட்டிங்கை இது கொடுக்குது எல்லா டைம்லேயும். ஒயிட் கலர் தீம்ன்றதுனால டார்க் பிளாக் பேக்ரவுண்டு வீட்டில் இருக்கிற சாதாரண ஷாட் தான். இதை வச்சுட்டு நாங்கள் மல்டிபிள் ஷாட்டு வேறு ஆங்கிளில் நிறையா எடுத்துகிட்டு பெஸ்ட் ஷாட்டாக நாங்கள் இந்த ஷாட்டை சூஸ் பண்ணோம் பேபி ஸ்மைல் பண்ணதுனால. அடுத்ததாக பன்னி காஸ்டியூம். இது எல்லாமே குழந்தையோட அம்மாவே பின்னது கையால். ஸோ இப்போ நாங்கள் இதை விற்கலான்ற ஐடியாலேயும் இருக்கிறோம். ஒரு வேளை அப்படி விற்றோன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4,500ன்ற பட்ஜெட் எங்களுக்கு இன்னும் கம்மியாகும். ஸோ இந்த பன்னி தீமுக்கு அகைன் வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு டார்க் வயலட் ஷாலை யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது இந்த பன்னி தீமுக்கு தேவையான ஒரு கொண்ட மாதிரியான அமைப்பாக இருக்கட்டும், இல்லைனா காதாக இருக்கட்டும், வாலாக இருக்கட்டும், இதெல்லாம் வேறு காஸ்டியூம்லேருந்து நாங்கள் அப்பப்போ தேவையான தைச்சி இதுலேருந்து அதுக்கு மாற்றி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதுவும் நிறையா மல்டிபிள் ஷாட்டு வேறு ஆங்கிளில் எடுத்துகிட்டு ஃபைனலாக நாங்கள் பெஸ்ட்டு ஷாட்டாக சூஸ் பண்ணது இந்த ஷாட்டு தான். அடுத்த காஸ்டியூம் ஹனி பீ காஸ்டியூம். இதுவும் நாமளே வீட்டில் ஸ்ட்ரெச் பண்ணது தான்.
ஸோ குழந்தை வந்து அமைதியாக தூங்கினா போதும். இந்த மாதிரி போஸ்டரில் நம்ம படுக்க வச்சுட்டு தேவையான ஷாட்டை நாமளே வேறு ஆங்கிள்லேருந்து அழகாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து நல்ல ஷாட். இது நார்மலான சாஃப்டான டவல் தான். ஸோ இதுவும் அந்த கேப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த ஃப்ளவரை வந்து கழட்டி ஒவ்வொரு தீமுக்கு நாமளே தைச்சது தான். ஸோ இப்படி தைக்கிறதுனால நமக்கு நிறையா ஃப்ளவர் அந்த தீமெல்லாம் மிச்சமாகும். ஸோ மல்டிபிள் ஷாட், அதில் பெஸ்ட் ஷாட்டாக சூஸ் பண்ணது இந்த ஷாட்டை. அடுத்த தீமு லேடி பக்கு. இதுவும் வீட்டில் நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ண தீமு. ஸோ குழந்தை வந்து அதே போஸ்டில் அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்கோம். நம்ம தட்டி கொடுத்து ஒவ்வொரு காஸ்டியூமாக மேலே வச்சுட்டு வேகமாக எவ்வளோ ஷாட் எடுக்க முடியுமோ எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ மல்டிபிள் ஷாட்டு நிறைய ஆங்கிளில் எடுத்துகிட்டு அதில் நாங்கள் பெஸ்ட்டு ஃபோட்டோவாக சூஸ் பண்ணது இந்த ஃபோட்டோ தான். இதுக்கு அடுத்த காஸ்டியூம் வந்து பீகாக் காஸ்டியூம். இந்த காஸ்டியூம்க்கு உண்டான இந்த செட்டை வந்து நாங்கள் ஆன்லைனில் 600 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஆக்சுவலாக இது டைம் இல்லாதனால கொஞ்சம் அவசரமாக நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம். இது வந்து நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி இடத்துல நாமளே வாங்கி நாமளே இதை செஞ்சுருந்தோன்னா 200 ருபீஸ்க்குள்ளே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது வந்து டார்க் க்ரீன் சாரீ பேக்ரவுண்டில் வச்சுட்டு எடுத்தது மல்டிபிள் ஷாட். இதில் வந்து நாங்கள் பெஸ்ட் ஷாட்டாக சூஸ் பண்ணது இந்த ஷாட்டு தான். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த மெர்மைட் தீமோட வாலை கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டு சிம்பிளான கிறிஸ்மஸ் தீமில் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமை வச்சுட்டு சிம்பிளான ஒரு கிறிஸ்மஸ் ஷாட். ஸோ இதுவும் ஒரு மல்டிபிள் ஷாட்டு டார்க் கலர் பெட்ஷீட்டை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நாங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணது இது தான். ஸோ நம்ம இவ்வளோ ஷார்ட் ஆகிறப்போ குழந்தை வந்து சீக்கிரமாகவே டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ எங்களுக்கு ஈவினிங் ஆக குழந்தைய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் நிறையா தீம் வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் கூட பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளாக ஒரு பட்டு பாவாடை போட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா டாய்ஸையும் வச்சுட்டு குழந்தைய அதில் படுக்க வச்சுட்டு எடுத்தோம். இது வந்து ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா இருட்டிருச்சு, மதியம் மாதிரி எடுக்க ஆரம்பித்த ஷாட் இருட்டிருச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.